வெல்கம் டு சாய்ஸ் டேரி. ஸோ இவங்க தான் நம்மளுடைய பிரைட் சௌமியா. இவங்களுக்கு இன்றைக்கி நம்ம மேரேஜ்க்கான ஒரு மேக்கப் தான் பண்ண போகிறோம். மேரேஜ்க்கு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்துட்டு நம்ம 2 மேக்கப் பண்ண போகிறோம். மார்னிங் வந்து முகூர்த்தம். பட் எதுவுமே என்னால் ப்ராப்பராக ஒரு வீடியோவை எடுக்க முடியல. அதனால கிடைச்ச டைமுக்கு வந்து கடகடன்னு முடிச்சிடலான்ட்டு. ஸோ 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 4:30க்குள்ளே நம்ம வந்து முடிச்சாச்சு. கம்ப்ளீட் எனக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஃபேராக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த லுக்கை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னலான அந்த ஜடை வேணும் அப்படிங்கிறதால ஸோ லைட்டாக குட்டி பஃப் ஒன்று வச்சுட்டு அவங்க கொடுத்த அதே மல்லிகைப்பூவை ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி விட்டாச்சு. அண்ட் சாரீ வந்துட்டு ஸ்பாட்டில் வந்து ரெடி பண்ணதால் எனக்கு என்னமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இருந்தும் அவங்க எனக்கு ஓகே அப்படின்ட்டாங்க. இது வந்து லைட்டிங்கோடு எடுத்தது, வித்தவுட் லைட்டிங்கில். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7:30 to 8க்குள்ளேயே அடுத்த மேக்கப் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அது வந்து நம்ம மண்டபத்தில் போய் போட்ட மாதிரி. ஸோ இது வந்து லெஹெங்கா அப்படிங்கிறதால கம்ப்ளீட் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபேஷனாக பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெண்டியான லுக்காக இருக்கணும் அப்படின்னு இதுதான் அவங்களுடைய அவுட்ஃபிட். இதுக்காக மேக்கப் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு ரொம்ப படப்படன்னு போடணும். ஏன்னா 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 10 or 10:30க்குள்ளே என்னால் முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ அங்கே வந்தவங்கக்கிட்ட ப்ளீஸ் கொஞ்சம் வீடியோ எடுங்க, ஏதாவது நம்ம போடணும் இல்லையா அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இவங்களுடைய ஹேரில் தான் நான் வந்துட்டு கேர்ள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் டைமிங் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதால ஸோ நான் வந்து இன்ஸ்டண்ட்டான அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே மேலே வச்சு விட்டுருக்கேன். டைமிங் இல்லை அப்படின்னா இது தானே நம்ம பண்ணணும் அதுக்காக. ஸோ ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு வெளியிலேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சீக்கிரம் அனுப்புங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க, ரிசப்ஷன் டைம் வந்து இதுதான் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு நான் எப்போவுமே சொல்கிறது, மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் எங்களாலேயும் ஏதாவது பண்ண முடியும். ஒரு 3 hours பிஃபோர் நீங்கள் வந்துட்டிங்கனாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் இந்த 3 hours வரைக்கும் நீங்கள் மேக்கப் பண்ணிகிட்டே இருப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணணும் அப்படின்னா அந்த மேக்கப் செட் ஆகணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேக்கப் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ்க்கு வந்து அது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு செட் ஆகும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, எப்போவுமே மேக்கப் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ஸ்டேஜ்க்கு போனீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 3 hours வந்து எங்கள் கூடவே இருந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் எப்போவுமே நான் வந்து ஃபேஸ் மேக்கப்பை வந்துட்டு முடிச்சுடுவேன். அப்போ தான் அந்த 3 hours வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் டூ அண்ட் வந்துட்டு சாரீ ஒரு இந்த மாதிரி லெஹெங்கா எதுவாக இருந்தாலும் முடிச்சுட்டு டச்சப் பண்ணிவிட்டு நான் உங்களை அனுப்பிடுவேன். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஜுவல்ஸுமே வந்து போட்டாச்சு. சேம் அதே கலருக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அதே கலரில் நம்ம வந்துட்டு ஜுவல்ஸுமே வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். அண்ட் அப்பப்போ இதெல்லாம் இது பண்ணால் அது வரல, அது பண்ணால் இது வரல அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷால் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அண்ட் ஹிப் பெல்ட் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே லூஸாக இருந்தது. அதை வந்து நம்ம வந்துட்டு கம்பியால் கொஞ்சம் டைட் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன ஆல்ட்ரு ஒர்க் இருந்தது. இருந்தாலும் வந்து வெளியிலேருந்து இப்போவே அனுப்புங்கன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு விதமான டென்ஷன் ஆகும் இல்லையா. அந்த டென்ஷன் எனக்கு லாஸ்ட் டைம் கொடுக்கும்போதே வந்து எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்மளால் வந்துட்டு டைம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாருக்கும், எனக்குன்னு இல்லை, எல்லா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு 3 hours பிஃபோர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக 2 to 2.5 hours உங்களை ரெடி பண்ணி உங்கள் ஸ்டேஜ்க்கு அனுப்பும்போது, ஏன்னா அந்த டே உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் இல்லையா. ஸோ அந்த டேக்காகவே உங்களை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி உங்கள் ஸ்பெஷல் டேக்கு என்னை புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ட் இதுலேயே நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் 2மே இருக்கா, என்னோடய பர்சனல் அண்ட் வந்துட்டு இப்போது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னலுக்கும் 2மே இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு புக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாகவே கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து லோக்கல், அதாவது சேலம் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கீங்க, மேக்கப் புக் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணலாம். அண்ட் என்னோடய பேக்கேஜ் என்ன அப்படின்னா கஸ்டமைஸ் பேக்கேஜ். எனக்கு இந்த மாதிரி மேக்கப் வேணும், இந்த மாதிரி டைமுக்கு வேணும், இதுதான் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸுமே வந்து சொல்லுவேன். ஸோ யாருக்காவது நீடடி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். எனக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சௌமியா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த மேக்கப் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் எல்லாருமே வந்துட்டு வாவ் நல்லாயிருக்கு, சௌமியாவுடைய இந்த டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த பிக் வந்துட்டு நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேக்கப், செகண்ட் மேக்கப். ஃபர்ஸ்ட் மேக்கப் வந்து சிம்பிள் மேக்கப்,
செகண்ட் வந்துட்டு ரிசப்ஷனுக்கான ஹெச்டி லுக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்துட்டு எந்த மேக்கப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, நீ எந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் இதே மாதிரி உங்களுடைய ஸ்பெஷல் டேயில் உங்களுக்காக நான் வந்துட்டு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னாவே போதும். பேக்கேஜ் ரொம்ப 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 அஃபோர்டபுளாக இருக்கும். அதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் மேக்கப் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நல்லா பளிச்சுன்னு இருங்க அப்படின்னு. இப்போல்லாம் மேக்கப் அப்படி கிடையாது. இப்போல்லாம் மேக்கப் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கின் பேஸில் என்னோடய ஸ்கின் கலருக்கே இருக்கணும், கலர் கரெக்ட் மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. பட் இப்போது ப்ரைடாக வரவங்களுக்கு இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாஸில் நிறைய இடத்துல பார்த்து அவங்களே அழகாக வந்துட்டு கொஷின் பண்ணுறாங்க. எனக்கு இப்படி தான் வேணும், இது இருக்கணும், இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற பிக்சர் சென்ட் பண்ணி இந்த அவுட்புட் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதுவும் அவங்களுடைய ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி ரொம்பவே அழகாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கணும், மேக்கப் வந்து ஸ்பாயில் ஆகிடவே கூடாது. அன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்துட்டு லைஃப் லாங் அவங்க கூடவே அந்த மெமரபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அன்றைக்கி அந்த நாளுக்கு நம்ம அழகாக மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் மேக்கப் பண்ணல, ஒரு சில ப்ரைடை தவிர மீது எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சௌமியாவுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்வீட், ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. டைமிங் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வந்துட்டு நான் எது கேட்டாலுமே சௌமியா இது ஓகேவா, இந்த மாதிரி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இது உங்களுக்கு பாருங்கள் எப்படி சொன்னாலுமே அக்கா நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே. ஸோ உங்களுக்கு எது ஓகேன்னு படுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு நான் அப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு கண்ணாடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட். இப்போ வந்துட்டு மாலை மாற்றிக்கிறது அண்ட் ஸ்டேஜ்லேருந்து சில வீடியோஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ ப்ராப்பராக எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக வெளியிலேருந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸ்டேஜ் டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேக்கப் முடிச்சுட்டு உடனே கிளம்பிட மாட்டேன். அங்கே இருக்கக்கூடிய கேமராமேன் கிட்டே நான் வந்து கேட்பேன், சார் பாருங்கள் ஏதாவது வந்து கரெக்ஷன் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ட்டு. அண்ட் இங்கே என்னுடைய 2 இன்ஸ்டா ஐடியுமே வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் இங்கேயுமே நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்து கொடுங்க. அண்ட் நீங்கள் வந்து இதை ஏதாவது பேக்கேஜ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் டேக்கு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சௌமியாவுடைய இந்த ரிசப்ஷனுக்கு நம்ம எல்லாருடைய சார்பாகவும் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு இன்னும் நான் எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அது எல்லாமே ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தது எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.